பீகாரில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? 243 தொகுதிகளில் நாளை வாக்கு எண்ணிக்கை. டெல்லியில் நடந்தது பயங்கரவாத தாக்குதல் என்று அறிவிப்பு. கார் குண்டுவெடிப்பை கண்டித்து பிரதமர் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு குறித்து அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல். குண்டுவெடிப்பின் புதிய சிசிடிவி காட்சி வெளியீடு. உமர் நபிக்கு சொந்தமான மற்றொரு காரும் பண்ணை வீட்டிலிருந்து பறிமுதல். காரை ஓட்டியது உமர் நபிதான் என்பது DNA சோதனை மூலம் உறுதியானது. அமிர்தசரஸில் போலீசின் தேடுதல் வேட்டை தீவிரம். துப்பாக்கிச் சண்டையில் ஒருவர் காயம், 2 கைது. தமிழ்நாட்டில் நாகை, புதுக்கோட்டை, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் கனமழை. வரும் 18ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பீகாரில் இந்தியா கூட்டணியை விட 2% மட்டுமே பாஜக அணிக்கு கூடுதல் வாக்குகள் கிடைக்கும். இரு அணிகளிடையே கடும் போட்டி நிலவும் என்ற புதிய கருத்து கணிப்பால் தேசிய அரசியலில் பரபரப்பு. ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கு. ரவுடி கருக்கா வினோத்துக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது பூவிருந்தவல்லி NIA நீதிமன்றம். திருமணத்திற்கான வாய்ப்பு உள்ள சம்மத உறவு குறித்து உயர்நீதிமன்றம் பரபரப்பு கருத்து. திருமணம் செய்வதாக ஏமாற்றிவிட்டதாக வழக்கு தொடுப்பது ஏற்புடையதல்ல என்று விளக்கம். மோடிதான் எங்கள் டாடி என்று ராஜேந்திர பாலாஜி மீண்டும் பேச்சு. அதிமுக பாஜக கூட்டணியே வெற்றிக்கு போதுமானது என்றும் அதிரடி. மத்திய அரசு மத்திய அரசு யாருக்கா? உங்க ஐயா இல்ல, எங்க ஐயா மோடி, எங்க டாடி இருக்காரு. நாங்க சொன்னாக்கா ரயிலுக்கு அனுப்பி விடுவாரு, மாநிலம் சொன்னா அனுப்பி விடுவாரு. தூத்துக்குடி அருகே வீட்டின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்து 11 மாத குழந்தை உயிரிழப்பு. எதிர் வீட்டில் நடந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பரிதாபம். பாலக்காடு அருகே பின்னோக்கி சென்ற காரால் பரபரப்பு. ஹேண்ட் பிரேக் போடாமல் சென்றதால் பின்னோக்கி சென்ற காட்சி. ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கை விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ முருங்கை 85 ரூபாய்க்கு விற்பனை. அண்டை மாநிலங்களுக்கு செல்லாமல் ஆம்னி பேருந்துகள் தொடர் வேலை நிறுத்தம். இருக்கை வரியை தமிழ்நாடு அரசு குறைக்க கோரிக்கை. திருவண்ணாமலை அருகே 4000 ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்கள் கண்டுபிடிப்பு. பேட்டை சமூக வாழ்வியல் ஓவியங்களை பாதுகாக்க கோரிக்கை. ரயில் நிலைய நடைமேடைகளில் சிக்கி பயணிகள் உயிரிழப்பதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது. ரயில்வே துறைக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். திண்டுக்கல் அருகே மக்கள் பயன்படுத்தும் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக புகார். உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு மக்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் இதுவரை 5 கோடி பேருக்கு SIR படிவங்கள் விநியோகம். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தெரியாமல் மக்கள் தவிப்பு.
ஜெயங்கொண்டம் அருகே வீடுகளில் மழை மற்றும் கழிவுநீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. அடிக்கடி நோயால் பாதிக்கப்படுவதாக வேதனை. மானாமதுரையில் போலி நம்பர் பிளேட் காரில் ஆட்டுக்குட்டிகள் கடத்தல். கணவன் மனைவியை கைது செய்து போலீஸ் விசாரணை. கமுதி அருகே அம்மனை கண்ணை கட்டி ஊருக்குள் அழைத்து வந்த கிராம மக்கள். 1000 தீப்பந்தங்களுடன் பிரம்மாண்ட ஊர்வலம். என்னன்னா வான வேடிக்கையோ தீப்பந்தமோ எங்க ஊர் வேற கடைபிடிச்சு கொண்டுட்டு போறோம். இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த திருவிழா நடக்கிறதுனால வெகு சீரும் சிறப்புமா நாங்க திருவிழா கொண்டாடிட்டு வரோம். விசாலமன் சாமி பிறந்த இடம்னு சொல்லுவாங்க. இங்கேதான் சாமி செஞ்சு கொட்டு மேளம் ஆரவாரத்தோட தீப்பந்தங்களோட நடந்தே தான் அவங்க ஊருக்கு கொண்டுட்டு போவாங்க. இந்த சாமி ஒரு நாள் பிறந்து ஒரு நாளே அழியிற சாமி தான். GTA 5 வீடியோ கேம் உலகளவில் 22 கோடி பிரதிகள் விற்று இமாலய சாதனை. 88,625 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக Take-Two நிறுவனம் தகவல். ஊழல் வழக்கால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பதவிக்கு சிக்கல். மன்னித்து விடுவிக்குமாறு அந்நாட்டு அதிபருக்கு ட்ரம்ப் எழுதிய கடிதத்தால் பரபரப்பு. முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா நாளை மோதல். வெற்றியுடன் கணக்கை தொடங்க இரு அணிகளும் ஆயத்தம். பாகிஸ்தானிலிருந்து நாடு திரும்ப இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் விருப்பம். இஸ்லாமாபாத் தற்கொலைப்படை தாக்குதலை அடுத்து அனுமதி கேட்பு.